டிசி தானே சொல்கிறீங்க? இல்லை சார், டிசி நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் படம் சொல்லி அவர் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு. அதை நம்ம எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு படம் இருந்து தான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நல்லாவே இல்லை. இந்த படத்தை நம்ம வந்து எதுக்காக பார்க்கணும், எதுக்காக ஒரு 130 ரூபா 190 ரூபா கொடுத்து நம்ம எதுக்காக இந்த படத்தை பார்க்கணுன்னு தான் கேள்வி. இந்த படத்தில் உள்ளே வந்து அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, என்ன ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு நம்ம ஜிடி நாயுடு படம் வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படத்தை உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி படத்தை தேட்டரில் கூட்டமே இல்லை, இதுதான் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து மாறி வராங்க. இந்த வன்முறை நம்ம பயமாகுது வேணான்றோம். இதில் வந்து இப்படி குத்தி இப்படி எடுக்கிறாங்க கத்தியெல்லாம், அந்த மாதிரி சீனுக்கு எக்கச்சக்கமாகுது. அதுவும் பீப் போட வேண்டிய டைலாக்ஸ் வசனங்கள் எல்லாம் ஓப்பனாகவே அப்படியே இருக்குது, இதுலையுமே பீப் போடல. அந்த வசனம்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு ஏதோ ஒரு இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, வெறுப்பாகுது. இதெல்லாம் என் கருத்து, மற்றவங்களோட கருத்து எனக்கு எப்படி தெரியாது. நான் பார்த்த படம் வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தா வேஸ்ட் சார். இந்த படத்தை உண்மையில் இல்லை, டைரக்டர் கதை சொல்கிறாரு, ஒரு பெரிய டைரக்டர் அதில் ஹீரோவாக நடிக்கிறாரு, அதுக்கு அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா, லோகேஷ் கனகராஜ் கதை கேட்டார் பார்த்தீங்களா, நம்ம அருண் மாதேஸ்வரன் கிட்ட கதை கேட்டார் பார்த்தீங்களா, லோகேஷ் கனகராஜுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கதை வந்து சொல்கிறாருன்னா இந்த கதையை நம்ம நடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏன் அவருக்கு தோணலை? இத்தனை விஜய் வச்சு எடுத்திருக்காரு, ரஜினி, கமலஹாசன், இவங்க எல்லாரை வச்சு எடுத்து ஒரு பெரிய டைரக்டர், நிறைய ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி இந்த கதை நடிக்கலாமா வேணாமான்னு தோணலை. ஏன் தோணலைன்னா அவர் படம் மாதிரி நடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவர் படம் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஃபுல்லாக இருக்கும். இதில் யார் ஏதாவது நல்ல கதை மெசேஜ் சொல்லி பாருங்கள், எதுலையுமே இருக்காது. எல்லாத்துலேயும் கஞ்சா, ப்ரௌன் சுகரு, அதை எப்படி உருவாக்கலாம், எங்கே கடத்தலாம், எங்கே திரும்பி சேர்க்கலாம், இதை வச்சு தான் அவர் பொழப்பே ஓடினுது. யார்? நம்ம லோகேஷ். ஓகேங்களா? அதனால் இதுலேயும் வன்முறை அதிகமாக காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் அதே ரீசனில் கொண்டு போயிருக்காங்க. அது பிடிச்சி போச்சு போது அவர் அந்த கேரக்டர் பற்றி ஏதோ அந்த ப்ராசிக்யூஷன் பண்ணுறாங்க, அவங்க நல்லா தான் சார். அதான் தான் சொன்னேன், ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க, அவங்க மேலே குறலாம் இல்லை. 2 ஹீரோயினுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இறந்துடுறாங்க. இன்ட்ரோல் பேக் சீன் மட்டும் நல்லா இருக்குது சார். வன்முறை தான் பயங்கரம், வெட்டுறது குத்துறது குத்திக்கினே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்ட்ரோல் பேக் சீன் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. மற்றபடி வந்து அனிருத்தோட இசை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டுலாம் இல்லை. பல படத்தில் சுட்ட மியூசிக் எடுத்து போட்டிருக்காரு. இங்கிலீஷ் படம் அதிகமாக பார்ப்பார் பொறுத்தவர், அந்த படத்தில் வர மியூசிக் தான். அதுக்கப்புறம் நம்ம கேட்டோன்னா என்ன ரீசன் கேட்டோன்னா, அவர் நடித்த இசையமைச்ச படத்துலேயே ஒரு 5-6 படம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே சுற்றி வருது சார். அதான் வெறுப்புற மாதிரி. அந்த சரிதாக ஒரு மியூசிக் வரும் பாருங்கள், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு புதுசாக அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டால் அனிருத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது நான் வந்து எல்லா மீடியாவுக்கும் தெரியும் சார். நான் படம் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இதுன்னுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றுவேன், அந்த மாதிரி சரி. 2வது, இந்த அளவுக்கு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறானே, இவனுக்கு எந்த ஒரு தகுதி இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் கதை வசனகத்தா இளங்கோவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரிதாஸ் 3 வருஷம் ஓடிச்சு பார்த்தீங்களா, ஹரிதாஸ், கண்ணகி, எம்ஜிஆர் சக்கரவர்த்தி திருமகள், கதை வசனகத்தா அவங்க பேரன் தான் நான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான தகுதி எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு ட்ராமா ஆக்டர், 3000 சபா போட்டிருக்காரு. ஓகேங்களா? அது இல்லாமல் நிறைய சோஷியல் நம்மளை பற்றி சொல்லலாம் நிறைய இருக்குது. நானும் ஒரு ஆர்டிஸ்ட், டிவி சீரியல் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே சொல்ல முடியாமல் கேட்டு தான் டிவி சீரியல் பண்ணியிருக்கேன். டிசி என்ன சொல்லிச்சு? டிசி ஒன்றுமே சொல்லலை சார். அதுதான் சார் எனக்கு தலையை பிச்சு இல்லாமல் இருக்குது. படம் வேறு லேக்லேயே ஓடினுக்கு, லேகில் ஒன்று வெறுப்பாயிடுது. இந்த டிசியில் அப்படி என்ன சொல்ல வந்தாங்கன்னா இது வரைக்கும் தெரியல, வேஸ்ட்டு. அதாவது ஷார்ட்டாக சொல்லலாம், கதை என்னத்துமா சார், கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ரிவால்வரை திருடுறாங்க, துப்பாக்கி, அதையெல்லாம் திருடுறாங்க. அது திருடுனது யார்? அதுக்கு ஒரு டீமை போட்டு இது பண்ணுறாங்க. ஒன்று கிடச்சா பாருங்கள், இல்லை என்கவுண்டர் பண்ணுறேன்றாங்க. இதை சுற்றியே தான் 2 பேரும் ஓடுது. அப்பாவுக்கு வந்து பிடிக்காத காரியத்தை வந்து பையன் வந்து பண்ணிட்டானே சொல்லிட்டு 2 பேரும் வந்து லோகேஷ் கனகராஜும் அவங்க அப்பா வந்து பேசவே மாட்டாங்க, கடைசி மூமெண்ட் வரைக்கும் பேச மாட்டாங்க. இதுதான் கதைங்க. எவ்வளோ மார்க் போடுவீங்க? ஸ்டார் போட்டால் 5 ஸ்டார். 5 ஸ்டார் கேட்குறீங்களா, 10 கேட்குறீங்களா, 5 கேட்குறீங்களா? சார் என்ன சொல்கிறதுன்னா 1.5 சார், தகுதி உள்ள படம், அவ்வளோதான். 1.5 தான் கொடுக்க முடியும், அவ்வளோ மோசமான படம்.